நம்மளுக்கு விஜய் பார்க்கணும் ரொம்ப ஆசை. வந்து 2 பொம்பளை பிள்ளை, நம்மளால எதுவுமே அந்த அளவுக்கு படிக்க முடியல. எந்த காலேஜ் போனாலும் அதை படிக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில வந்து கண்ணில் தண்ணி விட்டு கடைசியில எல்லா பஞ்சாயத்து மூலியமா கேட்டு கொண்டு போய் பொம்பளை பிள்ளை மைக்கேல் ஜாப்பில் சேர்த்துனேன். இப்ப புள்ள வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டா. இன்னும் தலைவர் வந்து நம்மளுக்காக உதவி பண்ணுவாரு, நம்மள மாதிரி ஏழை மக்களுக்கு அவர் கை கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட நெற்றியோட இருக்கிறோம். நாங்க 2026 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் தான் வருவார். இந்த இன்னைக்கு கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க, இந்த எஸ்பி வேலுமணி, வானதி சீனிவாசன்லாம் பார்த்துருப்பாங்க. கோயம்புத்தூரே கொஞ்சம் அதிர்ந்திருக்கும் விஜய் வந்தனால. கண்டிப்பாக 2026 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக விஜய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். இந்த எதிர்க்கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இதை கரெக்டாக அவங்க புரிஞ்சுட்டு வரக்கூடிய எலெக்ஷனில் பக்குவமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக யாராலையும் எந்த ஒரு கள்ள ஓட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செயல்பட முடியாது. நம்ம மக்களாட்சி கண்டிப்பாக அமையும். அது தளபதியுடைய ஆட்சியை மட்டும்தான் இருக்கணும். வாழ்க தமிழ், வாழ்க தளபதி, வாழ்க தமிழக வெற்றி கழகம். நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலேருந்து குன்னூர் நகர பகுதியிலேருந்து ஆர்கே தர்மா டீம்னு வரோம், கிருஷ்ணாபுரம் பகுதின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்னென்னா இங்கே வாக்குச்சாவடி முகாம் நடத்ததை பற்றி இங்கே பேசினாங்க. அதில் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, மக்களிடம் சென்று நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் என்னென்னா, அவர் சொன்னது என்னென்னா, அந்த பூத் கமிட்டி நியமிச்சிருப்பார்ல, அவர் அந்த வாக்குச்சாவடியில் உட்காந்து அவங்களுக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதை உட்காந்து அவங்க கண்ணூர் கவனித்து அவருக்கு உண்டான பொறுப்பை கவனித்து எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்றதுனாலதான் அங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்து இவ்வளவு தூரம் நம்ம தளபதி இங்க நிறுத்தி இருக்கோம். எல்லாருமே ஒரு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இத்தனை பேர் குழந்தைங்களோட எல்லாமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்பவும் சொல்றோம், தளபதி அண்ணா இன்னும் இங்க வரணும், அடுத்தது எங்க எங்க நீலகிரி மாவட்டத்துக்கு வரணும் நாங்க தாழ்மையுடன் வேண்டிக்கிறோம். வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும்.